ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம இன்றைக்கி அழகாக பாட் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இவ்வளோ நாளும் நம்ம சேனலில் எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. ஏன் அப்படின்னா டைம் கிடைக்கல. இப்போ ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வராது. சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் வீடியோ வரும். எல்லா எக்ஸாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு ரொம்ப சாரி. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் வந்து ஒரு பாட் எடுத்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லோ கலர் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஆரஞ்சு கலர் தான். ஓகே, இப்போ நான் இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வந்து நம்ம சைடெல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அட்ராக்டிவான கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் அண்ட் சில்வர் ஸ்டோன்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வந்து க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் பாட்டில். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் எல்லா சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வந்து ரொம்ப நிறைய கேப் விட்டு தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இடையில வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேப் விட்டுருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பக்கத்தில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறையவே கேப் விட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். தள்ளி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோல்டன் கலரில் இந்த மாதிரி ஒட்டுறது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஒயிட் பேர்ல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தள்ளி வச்சுட்டா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டோனுக்கு இருக்கிற கேப்பில் வந்து 3 இது ஒட்ட போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அழகாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துட்ட அப்புறம் இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போது கீழே வந்து பெயிண்ட் வச்சுட்டு தான் நான் டிசைன் கொடுக்க போகிறேன். அட்ராக்டிவான கலர்ஸில் இது ஆரஞ்சுக்கு எது அட்ராக்டிவாக நல்லா இருக்குமோ அந்த கலர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். டாட் மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துகிட்டு ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டாட் அதே எல்லோ கலர் வச்சுட்டு வைக்க போகிறேன். இங்கே வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இப்படி ஜிக்ஸாகாக போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து வைக்கணும். அது மாதிரி நான் ஃபுல்லாக வந்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் வச்சுட்டு திரும்ப வந்து டாட்ஸ் வைக்க போகிறோம். எப்போவுமே எல்லோவுக்கு வந்து அட்ராக்டிவான கலர் வந்து ரெட் தான். அதே மாதிரி ஆரஞ்சுக்குமே ரெட் கலர் தான் நல்ல அட்ராக்டிவான கலர். ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம்.
ஒவ்வொரு டாட்ஸையும் சுற்றி இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி நம்ம வந்து டாட் வைக்க போகிறோம். அது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நான் வந்து வச்சுட்டு காட்டுறேன். நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெட் கலர்லேயுமே டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது மேலே வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ரெட் கலர் ஸ்டோன் எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக நம்ம அப்படியே வந்து ஒட்டிக்க போகிறோம். இந்த பாட் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு நல்ல லுக் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கேயுமே வந்து கீழே இந்த இடத்துக்கிட்டேயுமே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 லேயராக அந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். மல்டி கலர் ஸ்டோன்ஸ். இதில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டோனாக இந்த கேப்ல எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போது இந்த ரெட் இருக்கு இல்லையா, 2 ரெட்டு லேயர் கீழேயுமே நான் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் லேயர் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஃபுல்லாக ஸ்டோன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ
இங்கே 2 ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி இடையில வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கேப்க்கு இடையில ஸ்டோன்ஸ் இருக்கிறது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கேப்லேயுமே க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுட்டுமே கவர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்டமே ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நான் இந்த இடத்துக்கிட்ட சில்வர் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறேன். நான் ஃபுல்லாக சில்வர் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக கீழே வந்து சில்வர் ஸ்டோன்ஸுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட பாட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்பவுமே வந்து இந்த பாட் வந்து க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இதில் வந்து நான் ஃப்ளவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுட்டு காட்டுறேன். இப்போ அழகாக வந்து பூவுமே நான் அழகாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து க்யூட்டாக இருக்கும். நம்ம வந்து வாசல் அந்த மாதிரி இடத்துலலாம் அதை வச்சோன்னா ரொம்பவுமே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஒரு ரிச் லுக்காக இருக்குல்ல, ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல லுக்கில் தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.